ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிராஸ் கட் பிளவுஸ் எப்படி அளவெடுத்து கட் பண்ணி கட்டிங் வீடியோ போடுறேன் பாருங்க. என்ன டவுட் இருக்கோ கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்ன பண்ணா இதெல்லாம் எச்சு கம்மியாக இருக்கு, ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்தோம்னா எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ண போறோம்னா 2 சாதா ப்ளவுஸு பாருங்க, 2 சாதா ப்ளவுஸு, 2 லைனிங் ப்ளவுஸு இன்னைக்கு கட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிராஸ் கட்டிங் வாங்க பார்க்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. பாருங்க, ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. ப்ளவுஸோட உயரத்தை எடுத்துங்க. இவங்க வந்து இந்த ப்ளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அது அப்படியே கேட்டிருக்காங்க. 13 இன்ச் இருக்கு, அதை அப்படியே வச்சிடலாம். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இங்கே ஒரு மார்க்கு, கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். என்ன பண்ணோம்னா நம்ம ஹைட் எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்தே ஈஸி மெத்தடு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. 13 இன்ச் வருதுங்களா, இந்த 13 இந்த நெக்கில் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இப்படி நல்லா இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்கோட உயரம் எவ்வளோன்னு காட்டும். இப்போ நமக்கு ரெடி அளவு 7.5 இன்ச் வரும் உங்களுக்கு. 7.5 இன்ச்சு தையலுக்கு 7.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் மேலே பண்ணிக்கங்க. இதெல்லாம் வந்து எம்மிங் தான் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதே 13 வச்சு ஆம்கோல் அளந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து 4.5 இன்ச் வருது ஆம்கோல். இப்படி வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. 4. இப்போ நெக் வந்து இடுப்பு சென்டர் பண்ணிக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து அளவு பிளவுஸ்ல இருக்கிறத அப்படியே நம்ம ஜெராக்ஸ் பண்ண போறோம். அதனால ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிட்டு இதையும் பண்ணிட்டு இங்க ரெடி அளவு இந்த இடத்துல மார்க் பண்ணது பாருங்க. இந்த இடத்துல வச்சுட்டு நெக்கோட அகலத்தை வைக்கிறாங்க. அப்படியே எப்படி கரெக்டாக வருதா? நெக்கோட அகலத்தை அளந்துட்டோமா? இப்போ என்ன பண்ணோம்னா ஷோல்டரோட அகலத்தை அளந்துக்கணும். ஷோல்டர் வந்து உங்களுக்கு 2.25 இருக்கு, 2.25. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ண 2.25. இதுல இருந்து நம்ம இந்த இதுதான் ரெடி அளவு நெக்கு. இதுல இருந்து நம்ம 2.25 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக எவ்வளோ வருதுன்னா நமக்கு 5.25 வருது. அந்த 5.25 இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இங்கே ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நெக்கோட அகலம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 2.25 வருதா? நம்ம என்ன பண்ணுறோன்னா 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணோம்னா இது வந்து தையலுக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து 2.25னா 2.5னா இங்கே வந்து 2.25 வைங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். நெக்கு நல்லா டீப்பாக அழகாக வரும். இதையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்படி பண்ணிட்டு லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துருங்க. ரவுண்டாக வந்துடும் உங்களுக்கு நெக், அப்படியே அழகாக வரும். அதுக்கு தான் நம்ம அந்த 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சோம்னா அந்த நெக் வந்து நல்லா கர்வ் நல்லா வரும். போடுறப்ப விரிஞ்சு இப்படி அகலமாக இல்லாமல் நல்லா யூ ஷேப் வேணும்னா 1/2 இன்ச் கொடுத்துக்குங்க. பாருங்க, 1/2 இன்ச் யூன்னா 1/2 இன்ச் கொடுத்துக்குங்க. ரவுண்டுனா நல்லா டீப்பாக போய் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி போய் அப்படி ரவுண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆம்கோல் அளவு வச்சுக்கலாம். இவங்களுக்கு வந்து 1.25 வைங்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், ஆம்கோல் இல்லைன்னா இதுல இருந்து பாதி எடுத்துக்கலாம், சென்டர் பண்ணிக்கலாம். 4.25 வருதா? இந்த 4.25
பாதி 2.25 2.25 4.5 2.25 ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ தான் நம்ம செஸ்ட் அளவு அளந்துக்கிறோம். ப்ளவுஸை வச்சு அப்படியே கட் பண்ணாதீங்க, மெஷர்மெண்ட் மாறிடும். செஸ்ட் வந்து நல்லா அளந்து கட் பண்ணுங்க. அப்போ டைட்டும் வராது, லூஸும் வராது. இழுத்து முடிக்காதீங்க, நார்மலாக எடுங்க. இங்கே பாருங்க 21 வருது பாருங்க, 21. அந்த 21 அப்படியே வச்சு பாருங்க, இந்த 21 இந்த கொக்கி மாட்டுற பக்கம் வச்சு இதில் எடுத்துக்கங்க. 31. அதே மாதிரி இந்த சைடு இந்த 31 எடுத்து இந்த ஆம்கோல் ஜாயிண்டில் வச்சு அங்கேருந்து இங்கே எவ்வளோன்னு பாருங்க. இப்போ இந்த பிளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து 41 இன்ச்சு வருது உங்களுக்கு. இது வரைக்கும் எடுக்கக்கூடாது, நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே நிறுத்திடுங்க. இப்போ இந்த பிளவுஸோட அளவு 41 இன்ச்சு. நம்ம கட்டிங் போடுற பிளவுஸோட அளவு 41. இதை வந்து 4ஆக டிவைட் பண்ணோம். 4ஆக டிவைட் பண்ணோம்னா 41னா 10.25 வரும். இப்போ இதோட அளவு நமக்கு 10.25. ஓகேங்களா? 10.25 மார்க் பண்ணிக்கலாம். அதே 10.25 கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகிறோம்னா, இங்கே வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணுறப்ப நம்ம இந்த இடத்த வந்து இப்படி கொண்டு வந்துட்டோம்னா ஃப்ரண்ட் கட் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு சமயம் என்ன பண்ணுவீங்க, அப்படியே வச்சு கட் பண்ணிடுவீங்க. அதனால என்ன பண்ணா, இது லாஸ்ட்டாக இது பிசிறில் கட் பண்ணி விட்டுக்கலாம். அதனால நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கங்க. இப்போ 1 இன்ச் போட்டுக்கங்க. இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம ஆம்கோல் அளவு செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குது. இவங்களுக்கு 8.25 வருது. இப்போ நம்ம 8.25 இருக்கான்னு பார்த்துக்கணும். பாருங்க, ஷோராக வந்துருச்சா? நான் உங்கள் முன்னாடி தானே போட்டேன், இப்போ எந்த மார்க்கும் நான் பண்ணல. பாருங்க 8.25 அப்படியே வருது உங்களுக்கு. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கேர்வ் வச்சு நீட்டாக கட் பண்ணிக்கணும். பேப்பரில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி, இந்த நெக்கு வந்து ரொம்ப ப்ராடாக போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறணும். விட்டுட்டோம்னா இந்த நெக்கு வந்து ரொம்ப ஒவ்வொருத்தருக்கு லூஸ் வந்துடுது, நம்ம வச்ச அளவு ஒன்று அங்கே வர்ற அளவு ஒன்றுன்னு சொல்கிறாங்களே, அது வந்து இப்படி தான் நம்ம சரி பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? இது வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக கட் பண்ணிடலாம், ஈஸியாக கட் பண்ணிடலாம். பேக் கட் பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட் வந்து அதை வச்சு ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ எங்கெங்கே அர்க்கத் பண்ணோம், நம்ம ஷோல்டர் சைடு அர்க்கத் பண்ணோம். 1/2 இன்ச்சு விட்டுருக்குமா, ஷோல்டர் ஜாயின் பண்ண, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுல ஆம்கோல் ரெடி அளவு, பாடியோட ரெடி அளவு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பேக்கோட ரெடி அளவு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம டாட் மார்க் பண்ணிக்கலாம். டாட் மார்க் எப்படி பண்ணுறீங்கன்னா, ப்ளவுஸை 2ஆக எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மார்க் ரெடி அளவில், இங்கே இருந்து 1 இன்ச் ஒரு மார்க் பண்ணுங்கள். 1 இன்ச் ஒரு மார்க் பண்ணி அந்த இதுலேருந்து ரெடி அளவு பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு 9.5 வருது. இது 475 வரும், 75 வரும் உங்களுக்கு. பாருங்கள் 4.25 வருது. 4.25 வச்சுட்டு லென்த் வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இதுவும் 4 இன்ச்சு வருது உங்களுக்கு. இந்த 4 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஊசி குத்து போட்டுக்கிட்டிங்கன்னா 4 ப்ளவுஸுக்குமே ஒரே மாதிரியே வரும். பாருங்கள் 4 ப்ளவுஸுக்குமே ஒரே அளவு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறதையும் ஒரு ஊசி குத்து போட்டுக்கலாம். இந்த ஊசி குத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளவுஸுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு.